நான் என்னென்னமோ ஓப்பன் பண்ணேன். பானிபூரின்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன், சொப்பன சுந்தரின்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிறைய சொப்பன சுந்தரிங்கிறது வார்த்தையாக தான் இருக்கும். டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த சொப்பன சுந்தரி கார் டிசைனில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே அதை பார்க்குறப்ப அது காரா இல்லை அது டைட்டிலானே ஒரு கன்ஃபியூசிங்கில் இருக்கிற மாதிரிலாம் பண்ணி பானிபூரி வந்து அந்த பானிபூரியை வந்து லோகோவாக வச்சு நிறையலாம் பண்ணோம். அப்புறமா ஒரு சின்ன கேப்பு. அதுக்கப்புறமேட்டு நிறையா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு டெக்னிக்கலாக இல்லை, மென்டலி நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு இன்சிடெண்ட்னால ஒரு இடத்த விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அது வேற ஒரு இடங்கிறது வந்து ஒரு வெற்றிடம், அதை நான் தான் போய் கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பி எப்படி நான் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிற டைமில் தான் ஆட்டோவில் ஏறி போயிட்டேன். ஆனால் பர்டிகுலராக அந்த ஆட்டோக்கும் பைசா கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம நேரம்னு பார்த்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மீடியமில் இருக்கிறப்போ ஒருத்தர் பார்த்து அதை ரசிச்சிருக்காரு. நீங்கள் நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வேறு சேனல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும்போது நம்மளால் சிரித்து பேச முடியாது. என்ன தான் பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாலோ இல்லை புதுசாக இருந்தாலோ பேச முடியாதுல்ல. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் என்னை பார்க்குறாரு, என்னடா டிவியில் நல்லா கலகலன்னு பேசினேன், இப்போ நீ பாட்டு அமைதியாக வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு மாதிரி ஆறுதலாக பேசினார். லைஃப்னாவே இப்படி தான், எல்லாருமே நம்ம கூடலாம் வரமாட்டாங்க, இன்றைக்கி நானே உன்னை இறக்கி விட்டு நான் போயிடுவேன், அந்த மாதிரிலாம் நல்லா பேசினார். அவர் பேசினது இதுதான் பேசினாருங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மைண்டில் இருக்கே தவிர மற்றபடி ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்புறமேட்டு அப்போ இறங்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி புத்துணர்ச்சியோடு இறங்கினேன். ஊர்லேருந்து புதுசாக வந்து காலை சுற்றி கீழே வச்சு இறங்குவாங்கல்ல பஸ் ஸ்டாண்டில், அந்த ஃபீலோடு நான் இறங்குறப்ப ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் கொடுத்தது அந்த ஆட்டோக்கார அண்ணா தான்.